அந்த சமயத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைரஹா என்று சொல்லப்படக்கூடிய மிக அழகான ஒரு தோட்டம் உண்டு. பேரிச்ச மரங்களை கொண்ட ஒரு அழகான தோட்டம். அதுல ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. அந்த கிணற்று நீர் மதீனத்து கிணற்று நீர்கள்லேயே ரொம்ப அற்புதமான நீர். அந்த நீர் நபி அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு ஓய்வு, ஒரு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா அந்த தோட்டத்துல போய் உட்கார்ந்துட்டு வருவாங்க. அந்த கிணத்து தண்ணியை கொடுப்பாங்க. அவ்வளவு ரொம்ப அற்புதமான ஒரு தோட்டம் அந்த தோட்டம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடும் அந்த தோட்டத்துக்கு நடுவுல. இப்ப இந்த வசனம் இறங்குறத பாக்குறாங்க. பார்த்த உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப பிடித்தமானதுன்னா அந்த தோட்டம் தான். பிடித்தமானதை செலவழிச்சாதான் நன்மையை அடைய முடியும்னு ஆயத்து வந்திருக்கு. யா ரசூலல்லாஹ், அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில நான் செலவு ஆக்கிட்டேன். அல்லாஹ்வுடைய பாதையில் நான் அர்ப்பணித்தேன்.